அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நம்முடைய பகுதிகளில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது அதில் நம்முடைய சமூகமும் இன்றைக்கு பல சீர்கேடுகள் சிக்கி தவிக்கக்கூடிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் வழிகாட்டி இருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து அவன் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சா அவனுடைய உலக வாழ்க்கை சிறப்பா இருக்கும், மர்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும், என்னது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கும் என்ற அவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு அழகான முறையில வழிகாட்டி இருந்தும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பல நேரங்கள்ல இஸ்லாத்தினுடைய சட்டங்களை ஒழுங்காக கவனிப்பதில்லை. அதற்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கடந்த வாரம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்முடைய சமூகத்தை சேர்ந்து சில பெண்கள் போய் மனு கொடுக்கறாங்க. ஆண்களும் அங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்று ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவதை போல தங்களுடைய கருத்தை மக்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறார்கள். அதை நாம சமூக வலைதளங்களையும் பார்க்க முடிகிறது, செய்தி சேனல்களையும் பார்க்க முடிகிறது. அந்த செய்தியினுடைய சாரம்சம் என்ன? என்னை இந்த இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒருவன் ஏமாற்றி விட்டான், என்னை மட்டுமல்ல என்னை போல ஒரு 10 பெண்களை ஏமாற்றி இருக்கிறான். நான் ஆரம்பத்தில் என்னுடைய ஒரு பெண் நண்பர் மூலமாக இவருடைய ஒரு பழக்கம் கிடைத்தது. அவர் என்னிடத்துல போன்ல பேசினாரு. அப்படி போன்ல பேசக்கூடிய அந்த பழக்கம் அது அப்படியே நாளடைவிலே அதிகமாக ஆகி அதிகமாக போன்ல பேசி அவன் எதையெல்லாம் என்கிட்ட கேட்கிறானோ அவன் கேட்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் கொடுக்கிறவனா இருந்தேன். ஏன்னா கஷ்டமா இருக்கிற நகையை கொடுன்னு கேட்டான், தந்துருவன்னு சொன்னா நகையை கொடுத்தேன். காசை கேட்டான், நான் கொடுத்தேன். பின்னாடி எல்லாம் தந்துருவன்னு சொன்னா, ஆனா கடைசி என்னுடைய நகைகள் அதிகமாக ஏமாற்றி விட்டான். அதற்கு பிறகுதான் அவனுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது திருமணம் செய்த பல பெண்களை குறியாக வைத்து அவனும் அவனுடைய குடும்பத்தார்களும் இதையே ஒரு சதி திட்டமாக தீட்டி இப்படி பல பெண்களை ஏமாத்தி யாரெல்லாம் அந்த திருமண வாழ்க்கையில அந்த கணவன் மனைவியோடு சின்ன சண்டை சச்சரவுகள் இருப்பாங்களோ, அந்த கணவன் மனைவி உறவு முறை என்பது சண்டை சச்சரவு இல்லாத உறவு முறையா இருக்கணும். அதுல யாரெல்லாம் சண்டை சச்சரவுல இருப்பாங்களோ அதை அறிந்து கொண்டு சம்பந்தப்பட்ட பெண்களிடத்துல பேசி ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி அவங்களிடத்துல இருந்து நிறைய பொருளாதாரத்தை எடுத்திருக்கிறான் என்கிற அந்த செய்தியை நாம செய்திகள்ல பார்க்கிறோம். இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி வழிகாட்டுது? ஒரு ஆணா இருக்கட்டும், இது பெண்கள் இப்படி ஏமாற்றப்பட்டது இது ஒண்ணு. இதே மாதிரி ஆண்களை எவ்வளவோ ஏமாற்றிய பெண்கள் இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 5 நபர்களை திருமணம் செய்து ஏமாற்றிய பெண் கைது என்று இதையும் சமூகத்தில் பார்க்கத்தான் செய்கிறோம். அப்ப இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு மனித சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அதிலும் குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கும் என்ன காரணம்? நாம மார்க்கத்தை ஒழுங்கா கவனிக்கிறது இல்லை, அல்லாஹ் சொன்ன சட்டங்களை முறையா பார்க்கிறது இல்லை. ஒரு ஆண் பெண் எப்படி இருக்கணும், அந்நிய ஆணிடத்துல ஒரு அந்நிய பெண் எந்த மாதிரி நடந்துக்கிடணும், அவங்களுக்கு பேச வேண்டிய தேவை இருந்தாலும் அந்த பேச்சு வழக்குகள் எல்லாம் எப்படி இருக்கணும் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறானோ அந்த அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலை நம்ம கவனிக்க மறுக்கிறோம். எல்லாம் இந்த அற்ப உலகத்துல மூழ்கி போறோம். என்றைக்கு நாம் இந்த மார்க்கத்தை விட்டு இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தை விட்டு எனக்கெல்லாம் மார்க்கமெல்லாம் நான் அடுத்து பார்த்துக்கிடுறேன், எங்களுக்கு இந்த உலகத்துல உள்ள சந்தோஷம் தான் முக்கியம், உலகத்துல உள்ள இன்பங்கள் தான் முக்கியம் என்று என்றைக்கு நாம் பயணிக்கிறோமோ அன்றைக்கே நமக்கு இது போன்ற பல சிக்கல்கள் இருக்கிறது. இது உதாரணத்திற்கு தான் இது போன்று. இன்னும் இப்படி நாம மார்க்கத்தை விட்டுட்டு போறதுனால நாம் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய இழப்புகள் ஏராளம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை முஸ்லிம்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிய மக்களே, உதுகுலு ஃபி சில்மி காஃபா, நீங்கள் இந்த மார்க்கத்தில் உங்களை முழுமையாக நுழைத்துக் கொள்ளுங்கள், வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், இந்த மார்க்கத்தில் நீங்கள் இருந்துவிட்டு ஷைத்தான்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து விடாதீங்க, முழுக்க உங்களை மார்க்கத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறானே. அப்படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எல்லா வாழ்க்கையிலேயும் இஸ்லாமிய சட்டத்தை முறையாக கவனித்து நாம் முழுமையாக நுழைந்து விட்டால் இந்த உலகத்திலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்வதற்கு அது சரியாக இருக்கும். மறுமை நாளிலேயும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலியை பெற்று சொர்க்கம் செல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையை முழுக்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக இணைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.